இன்றைய வேத வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்பகுதி. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம் என்ன? விசுவாசத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த விசுவாசம் என்பது நம்ம பழைய ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் தேவனோடு கூட விசுவாசமா இருந்தார். அப்போ அவருக்கு குழந்தை இல்லாத போது கூட அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் நல்ல ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா குழந்தை இல்லாத போது கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த மணலத்தனையான அவனுடைய சந்ததிகளை பெருக பண்ணுன்னு சொன்னாரு. அதே போல அந்த ஆபிரகாம் அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு விசுவாசத்தோடு கூட இருந்தான். அந்த விசுவாசம் கூட இருந்ததுனால தேவன் என்ன செய்தார்? அவருக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மகனை கொடுத்ததுக்கு அப்புறமும் தேவன் பலியாக கேட்டபோது கூட என்ன செய்யலாம்? உண்மையாக விசுவாசத்தோடு கூட தன்னுடைய மகனை பலியிட அவன் என்ன செய்யறான்? பலியிட போறக்கூடிய சமயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி ஏவி இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்றார்? பலியிட ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, எந்த அளவு ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையாக விசுவாசத்தோடு இருந்தாரோ, விசுவாசம் தந்தையாகவே இப்ப நமக்கு இருக்கிறார். அதே போலதான் தேவன் நம்மோடு கூட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி. அதே போல நாம் பெற்றோர்கள் விசுவாசமா இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளோடு கூட அன்பா இருக்கிறோமா? அதே போல நம்முடைய உறவினர்கள் கூட விசுவாசமா இருக்கிறோமா? அதே போல தேவன் நினைச்சுக்கிறார், எல்லாரையும் காட்டலாம் என் மேல அதிகமா விசுவாசமா இருக்கிறியா? நீங்க அவர் மேல விசுவாசம் வைக்க வைக்க நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் வெற்றியில செய்வார். எப்படி அந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது கூட அநேக சந்ததிகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாரோ, அதே போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.